Hi friends. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டெப் அப் டவுன் சாப்பர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் சாப்பர் பார்த்துருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டெப் டவுன் சாப்பர் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ இருக்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் அப் டவுன் சாப்பரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரே ஒரு சர்க்யூட் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டெப் அப் ஆப்ரேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷன் ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அந்த வீடியோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ ஸ்டெப் அப் டவுன் சாப்பர் மெயினாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வேரியிங் த டியூட்டி சைக்கிள். அதாவது டியூட்டி சைக்கிளோட ஃபார்மா நம்ம எல்லாருக்குமே தெரியும், T/T அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட டியூட்டி சைக்கிளான டி அல்லது வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க டியூட்டி சைக்கிளை. அந்த ஆல்ஃபா வந்து வேரி பண்ணுறது மூலமாக தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டெப் அப்பாக ஒர்க் பண்ண வைக்க போகிறோமா இல்லை ஸ்டெப் டவுனாக ஒர்க் பண்ண வைக்க போகிறோமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஒரு மாஸ்ஃபெட்டோ ஐஜிபிடியோ யூஸ் பண்ணி ஒரு சுவிட்ச் வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை சைட்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனோட சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்விட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டக்டர் வந்து இந்த மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டயோட் வந்து ரிவர்ஸ் ஃபார்மில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லோடு இருக்குது, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேவா? அது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் அப்படி இல்லை வோல்டேஜ் அக்ராஸ் லோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா E0 அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. வேறு வோல்டேஜ் அக்ராஸ் சோர்ஸ் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா EDC அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ரெண்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் டைம், அதாவது வந்து சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இண்டக்டர் வந்து சார்ஜ் ஆகும். ஓகேவா? அதாவது வந்து அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் எனர்ஜியை. ஓகேவா? அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஓப்பன் பண்ணி விட்டோடனே இண்டக்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ண எனர்ஜியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். அதாவது வந்து இந்த இடத்துல வரக்கூடிய கரண்ட்டோட அந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கும். ஸோ அது வந்து டி ஆஃப் அப்படிங்கிற பொசிஷன். ஓகேவா? ஸோ T/on அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து க்ளோஸ் பொசிஷனில் வைக்கிறாங்க. க்ளோஸ் பொசிஷனில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரண்ட் வருது சப்ளையில். வரக்கூடிய கரண்ட் மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் வழியாக தான் ஃப்ளோ ஆகும். இந்த டயோடுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோடு வந்து ரிவர்ஸ் கண்டிஷனில் கண்டக்ட் பண்ணாது. இது வந்து கேத்தோட், இது வந்து ஆனோடு. டயோடில் ஆனோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் எங்கள் சப்ளை சைடு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த சைடு மட்டும் தான் வந்து நம்மளால் வந்து ஒன் சைடு, அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அதை வந்து யூனிபோலார் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். ஆனோட் டு கேத்தோட் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். கேத்தோட் டு ஆனோட் வந்து கண்டக்ட் பண்ணாது. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா டயோடுக்குள்ள எந்த கரண்ட்டுமே போகாது. ஸோ மொத்த கரண்ட்டும் இந்த இண்டக்டருக்குள்ளே தான் போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் வில் ஸ்டோர் த எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இண்டக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்படிங்கிற ஒரு பொலாரிட்டியோட வந்து சார்ஜ் ஆயிருக்குங்கிறது முதல் விஷயம். ஸோ அந்த டயத்தில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணப்பட்டது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒர்க் டன் இன் ஆர்டர் டு ஸ்டோர் த எனர்ஜி அப்படிங்கிறத எழுதுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EDC இன்ட்டு IS இன்ட்டு T/on அப்படின்னு சொல்லுவாங்க. EDCங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸில் வோல்டேஜ், ISன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகக்கூடிய சோர்ஸ் கரண்ட், T/onங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிஷன், அதாவது டைம் பீரியட். ஆன் கண்டிஷனில் இது மட்டும் இந்த லூப் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதே ஆஃப் கண்டிஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவிட்ச் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த இண்டக்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு வழியாக டயோடு வழியாக கண்டக்ட் ஆகி இந்த லூப்பில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இண்டக்டரோட பொலாரிட்டி வந்து மாறும். எப்போ டி ஆஃப் கண்டிஷனில் இங்கே கீழே வந்து ப்ளஸ்னும் மேலே வந்து மைனஸ்னும் மாறிடும். ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு வழியாக வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ லோடு அப்படிங்கிறதுல ஃப்ளோ ஆகும்போது அங்கே உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E0 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோடுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டிக்கு அக்ராஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டயோடு வழியாக ஃப்ளோ ஆகி ரிட்டர்ன் வந்து இண்டக்டருக்கு தான் வரும். இந்த டயோடு இப்போ கண்டக்ட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடு பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டேரக்ஷனில் இருக்குது. ஸோ ஆனோட் டு கேத்தோடுங்கிறது வந்து டயோடு வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனர்ஜி எவ்வளோ டிசிபேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எழுதுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் டன் ஃபார்ம்லேயே எழுதுறாங்க. ஸோ W0 அப்படிங்கிறது லோட் சைடு அப்படிங்கிறதுக்கு எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ லோட் சைடு எழுதும்போது பார்த்தீங்கன்னா W0 இஸ் ஈக்குவல் டு E0 இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. E0 அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் லோட் சைடு. IS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது டிசிபேட் ஆகி திரும்ப இதில் ஃப்ளோ ஆகக்கூடியது. அண்ட் T ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் பீரியட், அதாவது வந்து இந்த சுவிட்சை வந்து ஆஃப் கண்டிஷனில் வச்சிருக்கும் போது நமக்கு டைம் பீரியட் எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து எழுதுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஐடியல் கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க. அதாவது வந்து லாஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எனர்ஜி வந்து சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போகும்போது லாஸஸ் இருக்க தான் செய்யும். பட் இவங்க வந்து ஐடியலாக அஸ்யூம் பண்ணுறாங்க லாஸஸ் இல்லைன்ற பட்சத்தில் WI இஸ் ஈக்குவல் டு W0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து
the energy stored in the inductor is equal to the energy dissipated by the inductor அப்படின்னு சொல்லி எடுக்காங்க. கண்டிப்பாக லாசஸ் இருந்திருக்கணும், பட் இவங்க லாசஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு ஐடியல் கண்டிஷன் அசியூம் பண்ணும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக அது ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். இடிசி ஐஎஸ்டிஆன் இஸ் ஈக்குவல் டு இ0 ஐஎஸ்டி ஆஃப் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ மேலே உள்ள அந்த டாப்பில் நான் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ0னா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இ0 ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இந்த சைடு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஐஎஸ் வந்து கேன்சல் ஆகிடும். டிஆன் பை டி ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இன்ட்டு இடிசின்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் டைம் பீரியடோட ஃபார்முலா நம்ம வந்து எடுக்க போகிறோம். டோட்டல் டைம் பீரியட் அப்படின்னா டிஆன் ப்ளஸ் டி ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டி ஆஃபுக்கு பதிலாக டி மைனஸ் டிஆன், இந்த டிஆன் அந்த சைடு கொண்டு என்ன ஆகும், டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டிஆன் வந்துடும். கரெக்டாக? ஸோ அந்த டி ஆஃபுக்கு பதிலாக டி மைனஸ் டிஆன் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆன் வந்து டினாமினேட்டர் கொண்டு வராங்க. இந்த டி மைனஸ் டிஆன் பை டிஆன் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. மேலே வந்து ஒன்று அப்படியே வச்சிடுறாங்க. ஸோ டி பை டிஆன் அப்படியே வந்துடும். மைனஸ் டிஆன் பை டிஆன் வந்து ஒன்றா மாறிடும். ஓகேவா? அந்த டிஆன் வந்து இங்கே கொண்டு வாங்க. இந்த ரிமைண்டர் கீழே இங்கே இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா டியூட்டி சைக்கிள்னு சொல்கிறாங்க. டிஆன் பை டி அப்படிங்கிறது. ஸோ டி பை டிஆன்ங்கிறது அதோட இன்வர்ஸ் ரேஷியோ இருக்கனால 1 ஆல்ஃபான்னு எடுக்கிறாங்க. 1 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு டிசின்னு இருக்குது. ஸோ அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா இ0 இஸ் ஈக்குவல் டு இடிசின்ட்டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டவுன் சாப்பரோட அவுட்புட் ஈக்குவேஷன். ஓகேவா? இடிசி இன்ட்டு ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வருது. சரிப்பா, அவுட்புட் வோல்டேஜ் வந்துருச்சு. ஸோ இது எப்போ ஸ்டெப் அப்பாக இருக்கும், எப்போ ஸ்டெப் டவுனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சைடில் நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். 0லேருந்து 0.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆல்ஃபா, அதாவது டியூட்டி சைக்கிள் வேரி ஆச்சுன்னா அந்த டைத்தில் வந்து ஸ்டெப் டவுன் சாப்பராக இருக்காங்க. அதாவது வந்து அவுட்புட் வோல்டேஜ் இஸ் லெசர் தேன் தட் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? இதே நேரத்தில் 0.5லேருந்து 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே டியூட்டி சைக்கிள் இருந்துன்னு சொன்னால் அப்போ இது வந்து ஸ்டெப் அப் சாப்பராக இருக்கும். விச் இம்ப்ளைஸ் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் இன் த பூஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜோட சம் ஃபார்ம் வந்து அதிகமாகவே தான் இருக்கும் அவுட்புட் வோல்டேஜ்லங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரீசெண்டாக நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டவுன் சாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் அங்கேயும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.